அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் உங்கள் ஓட்டு அத்தியாயம் 3. கோவை மேயர் பதவிக்காக மல்யுத்தம் போட போற 2 அரசியல்வாதிகள் சண்டை என்னமோ செல்வாக்கு யாருக்கு அதிகம் சொல்லி அத வச்சு எப்படி வேண்டியது அடையலாம்னு ஜால்ராக்கள் இருக்க, இதுல ஜபக்குமூர்த்தியோ மேயர் பதவியை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டானே. ஆல்ரெடி கஜேந்திரன் இருக்கிற மக்கள் செல்வாக்க வச்சு நமக்கு கட்சி தலைமையில சீட்டு கொடுப்பாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து என்னதான் நடக்க போகுது? மூர்த்தினா மேட்டர் தெரியுமா? தலைமையில பேசிட்டாங்க. அந்த 29வது கஜேந்திரன் அவனும் நம்ம ஊர் மேயர் பதவிக்கு கட்சி தலைமையில கேட்க போறானா. அவனுக்கு எதுக்கு இந்த பதவி ஆசை இல்ல? அதுக்குதான் நான் இங்க இருக்கிறேன்ல. நம்ம கவுன்சிலர் ரிசல்ட் வந்தப்பவே அடுத்த மேயர் நீங்க தானே போஸ்டர் அடிச்சோம். என்ன தைரியத்துல எல்லாம் கேட்க போறான்னு தெரியல. அவனுக்காக கட்சி தலைமையில யார் போய் பேச போறா? இருந்தாலும் இத பத்தி இப்பவே தலைவர்கிட்ட பேசி ஆகணும். வண்டியர் டே. சரிண்ணா. தோ தலைவரே வணக்கம்ங்க. எப்படி இருக்கிறீங்க? வாயா மூர்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனுங்க, ஏதோ உங்க புண்ணியம். அப்புறம் நம்ம ஏரியால வர நன்றி தெரிவிக்கிற விழா ஒண்ணு இருக்குதுங்க, நீங்க கண்டிப்பா வரணும். அதான் தெரியுமே. என்ன மூர்த்தி, வேற என்ன விஷயம்? தலைவரே என்னமோ தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற மாதிரி இருக்குதுங்களே. நீங்க தானே நான் தான் அடுத்த மேயர்னு சொன்னீங்க. இப்ப விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது இல்லீங்களா? இப்ப என்னாச்சு மூர்த்தி? யாரு வேணாலும் மேயர் சீட் கேட்டு வரலாம். கவலைப்படாத, போய் கட்சி வேலையை கவனி. தலைவரே நான் எதுக்குங்க கவலைப்படணும்? எனக்கு எந்த பயமும் இல்லீங்க. இந்த மேயர் பதவி எனக்கு எப்படியா கிடைக்கணும், அவ்வளவுதான் தலைவரே. விடுங்க மூர்த்தி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி தலைவரே, நான் போயிட்டு இருந்தேன். நீங்க வரப்போற நன்றி இருக்கு விழா ஏற்பாடுலாம் நல்லா பாருங்க. நான் தலைவர் பேச்சுல கொஞ்சம் வித்தியாசம் தெரியற மாதிரி இல்ல? மத்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கணும். அதுவும் சார் தான். கவுன்சிலர் எலெக்ஷன் செலவு போக மிச்சம் இருக்கிற பொட்டியை பார்த்து வையே. அந்த கஜா பையன் அத்தை என்ன பண்றான்ங்கிறத பார்த்து வைக்க ஒரு பையனை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கவலைப்படாதீங்க. நானும் மேயர் ஆனதுக்கு அப்புறமும் நீ தாண்டே என்னோட பிஏ. அது போதுண்ணே. இப்ப இந்த கஜா பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே. எனது போர் வாள்களே, அக்னி கோல்களே, எனது அருமை ஏரியா மக்களாகிய நீங்கள் கேட்டுக்கொண்டதால் தான் இந்த மேயர் பதவிக்கே நான் போய் கேட்க போகிறேன். தலைவா, நீங்க தான் தலைவா மேயர் ஆகணும். நம்ம வார்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எப்படி கவுன்சிலரா இருந்து தீர்த்து வச்சீங்களோ அப்படியே இந்த ஊரை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் தலைவா. நீங்க சீட் கேளுங்கண்ணா, நாங்க இருக்கிறோம். பாத்தீங்களாண்ணா, உங்களை பத்தி உங்களுக்கே தெரியல. சரி எல்லாம் பொடகாலிக்கு போய் பிரியாணி போட்டல வாங்கிக்கங்க. அது சரி, அரசியல எது இருந்தாலும் இது இல்லாம இருக்காது. ஒரு சின்ன பார்ட்டி தான். ஆஹா, என்ன ஒரு பிரியாணி வாசனை. கஜேந்திர அண்ணன் வார்டு மக்கள் இன்னைக்கு செம்ம கட்ட போறாங்க. முரண்பட்ட 2 பேரும் நாளைக்கு கட்சி தலைமையில போய் மேயர் சீட்டு கேட்க போறாங்க. நல்ல நேரம் பார்த்து 10:15 வந்து இறங்கின பிறகுதானே தெரியும். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் உங்கள் ஓட்டு அத்தியாயம் 3.